கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அப்படி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கேமரா கட் பண்ணது பிறகு உண்மையை சொல்கிறேன். போன 27ஆம் தேதி வந்து வேர்ல்டு தியேட்டர்ஸ் டேன்னு சொல்லி மூவி பப் அவங்க வந்து நம்ம ஜனங்கக்கிட்ட வந்து எந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே பையாவை செலக்ட் பண்ணி அன்றைக்கி வந்து அந்த ஸ்க்ரீனிங் ஆச்சு. ஒரு முக்கியமாக 4 சிட்டியில் மட்டும். சென்னையில் வந்து கமலா தியேட்டர்ஸில் ஒரு 2 ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. 12 மணிக்கு ஒரு ஷோவும் ஈவினிங் ஒரு 7 மணிக்கும். நான் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். இந்த படத்தை பல முறை இப்போ டிவியில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமும் ஜனங்களோட மறுபடியும் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப அது அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைலாக்குக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு வந்து ஒவ்வொரு டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீ எத்தனை வாட்டி படம் பார்த்துன்னு கேட்டேன். நான் 60 வாட்டி படம் பார்த்துன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் எனக்கு வந்து நான் 20 தடவை பார்த்துருக்கேன், 30 தடவை பார்த்துருக்கேன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அது எப்படி ஒரு படத்தை இத்தனை வாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். நானும் சின்ன வயசில் வந்து ஒரு நல்ல பிடிச்ச படங்களை ஒரு 10 வாட்டி 5 வாட்டிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து பையாவை மட்டும் பர்டிகுலராக வந்து நான் நிறைய வாட்டி பார்த்தேன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து நாங்களும் இது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திருப்பதி பஸ்ஸில் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம். அது கரெக்டாக எனக்கு இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு ஜனங்களுக்கு இதை திருப்பி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமே ஏற்பட்டுச்சு. இந்த படத்தை வந்து அன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு அனுபவம். அது இல்லாமல் வெற்றி தோல்வி இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற பயம்லாம் இல்லாமல் தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க போகிறோம்ல நம்ம படத்தை, அது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். அது ஃபஸ்ட் டே வந்து செகண்ட் டே இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு உள்ளூர சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த இடம் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே பார்ப்போம். நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த வாட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவம் எனக்கு. ஒவ்வொரு சீனையும் நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஒரு ஜனங்களுடைய ஒரு ஆளை மாதிரி உட்காந்து பார்த்தது வந்து ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அந்த சாங் வந்து ரீரிலி வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒன்மோர் கேட்டாங்க. அந்த வந்து அடடா மலையையும் சரி, அதுக்கப்புறம் வந்து என்காத சொன்னதில்லை சாங்கை 2 முறை வந்து அந்த 2 சாங்கையுமே வந்து அவங்க ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அது கூட தேட்டரில் வந்து அந்த தேட்டர்லேயும் பெரிய லெவலில் கமலா தேட்டரில் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ரீலீஸ் பண்ண படங்களுடைய கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். சவுண்டு பாதி அவங்களுக்கு தெரிஞ்ச சாங் வரும்போது அந்த டிஜே மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க. ஒரு சாங் வந்து அப்படி 2வது வரியை ஆடியன்ஸை சொல்ல வைக்கிறது. இப்படி பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த தேட்டரில் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டெக்னீஷியனும் மைண்டில் வந்துட்டு போனாங்க. அது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஒரு கதை அது மட்டுமே காரணம் கிடையாதுங்கிறது பையா மாதிரி படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அதில் பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு ஒரு ட்ராவல் மூவி, ஒரு சின்ன கதை, அதை வச்சுட்டு ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ணணுன்னா பெரிய காரணம் வந்து என்னென்னா அதில் வந்து டெக்னீஷியன்ஸ், யுவன் சங்கர் ராஜா. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வசந்த மாளிகை படம் எனக்கு தெரிஞ்சு வந்து பல முறை வந்து ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்து 2-3 தடவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான மாயா பஜார் படம் கூட ஒரு தடவை ரீரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கேன். மொகலியாசம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயா படம் வந்து ரொம்ப நாளாக வந்து ரீரிலீஸ் பண்ணி பெருசாக ஓடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். வாரணம் ஆயிரம். இப்போ தெலுங்கில் வந்து குஷி படம் வந்து பெரிய ஹிட்டு அங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி. இப்போ ரத்ன சார் அடுத்தடுத்து வந்து ரன்னு கில்லி இதெல்லாம் பண்ணணும்னு கூட சொல்லிகிட்டு இருக்காரு. இது ட்ரெண்டு கிடையாது. அது இந்த ஒரு கேப்பு வந்து எப்பயுமே கூட என்னென்னா ஒரு 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 ட்ரையான ஒரு டைமிங் ஒன்று வரும். அப்போ ஏதாவது படங்கள் வந்து இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தா, உதாரணத்துக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம் கொஞ்சம் சினிமாவில் ரிலீஸுக்கான பெரிய படங்கள் கொஞ்சம் இல்லாத நேரம். இது எப்பயுமே தேட்டர்ஸ்காரங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பழைய படங்களை போடலாமேன்னு இருப்பாங்க. அது ரீலீஸுங்கிற ஒரு வார்த்தையோட இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டமாக அப்படி ஒரு மாறி இருக்குது. இதில் என்ன பெரிய ப்ளஸ்னால், தனித்தனியாக ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறது ஒன்று, ஒரு கூட்டமாக ஜனங்க மொத்த பேரும் தேட்டருக்கு வந்து அவங்க ரசித்த விஷயத்த மறுபடியும் எல்லாரோடையும் கனெக்டிவிட்டியாக பார்க்கும்போது
ஒரு காமெடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், இல்லைனா பெப்பியான ஒரு சாங்காக இருக்கட்டும், அது என்ன ஆகுதுன்னா பல மடங்காக மாறுது அந்த சந்தோஷம். அது ஒரு பெரிய ஹாப்பி அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எப்பயோ பார்த்த ஒரு விஷயம், அதை வந்து அந்த பழைய ஆடியன்ஸு வராங்க, இதை கேள்விப்பட்ட புதுசு வராங்க. குட்டி பசங்களாம் படம் பார்த்துருப்பாங்கள்ல, அப்போல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் சியாமளா எங்கள் பெரிய பொண்ணு, அவங்க வந்து எனக்கே ஞாபகம் இல்லை, அப்போ என்னடா வயசு உனக்குன்னு கேட்குறேன், 4வது படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. போஸ் பொண்ணுங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அப்போ வந்து 2 வயசு, அப்போ 2, 3 வயசு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த படத்தை நல்ல ஒரு யூத்தாக அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களும் வந்து படம் பார்க்கும்போது அந்த பழைய நினைவோடு வராங்க. பர்டிகுலராக யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த சாங் வந்து பெருசாக கனெக்ட் ஆகி அப்படி ரசிக்கிறாங்க. தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது பையாங்கிறது நம்ம ப்ரொடக்ஷன், இது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். அதனால் நம்ம விரும்பணும், நம்மளுடைய நினச்ச நேரத்தில் இந்த படத்தை ரீலீஸ் பண்ணலான்னு நினச்சிட்டோம். எனக்கு ஆசை தான் ஆனந்தம் திரும்பி வரணும், வந்து ரன்னு திரும்பி ரீரிலீஸ் பண்ணணும், சண்டைக்கோழி அதெல்லாம் வந்து பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் ரத்தின் சார்கிட்ட நான் விஷால்கிட்டலாம் பேசலான்னு தான் இருக்கேன். ஆல்ரெடி ரத்தின் சார்கிட்ட கேட்டேன் ரன் எப்போ சார்னு. அவர் ஒரு 70 ரெயின்போ காலனி சமீபத்தில் பண்ணாங்க, அங்கே குசி பண்ணாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம படத்தை பண்ணணும், ரன்னு தான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. நும்பு நேனும் சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அடுத்த தேஜான்னு சொல்லி ஒரு முக்கியமான டைரக்டர் தெலுங்குலேருந்து, அவர் பர்டிகுலராக ஃபோன் பண்ணி அங்கே தெலுங்கில் வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் இப்போ இருக்குது, நீங்கள் பையாவை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணார். அதை வந்து இங்கே ஆவாரான்னு சொல்லி இங்கே கூட வந்து ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்களுடைய படங்களில் ஒவ்வொரு படமாக நீங்கள் பண்ணலாமே சொல்லி அவர் கூட கேட்டாங்க. அப்படி ஒரு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஒரு சில விஷயங்களை வந்து ரீஎடிட் பண்ணி கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். அஞ்சான் ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து அப்போ அந்த காலகட்டம்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு போச்சு பாருங்கள். 14 வருஷம் இப்படி அது சொடக்கிற கேப்பில் ஓடின மாதிரி இருக்குது. இந்த படியில் ஏறி வர்ற அந்த கேப்பில் 14 வருஷம் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லுவேன், ராமர் வந்து 14 வயசு காட்டுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்த கேப்லேயே 14 வருஷம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அப்படி ஓடுது காலம். எப்பயுமே ஒரு நல்ல படத்துக்கும் ஒரு சுமாரான படத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கும் ஓடாத ஒரு படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கதை எல்லாத்தையும் மீறி இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா. இப்போ நான் சொல்லுவேன், டப்பிங் தேட்டரில் ஏவிஎம் டப்பிங் தேட்டரில் இருக்கும்போது, இந்த டப்பிங் தேட்டரில் இருந்துட்டு ஏவிஎம் அந்த ஏசி தேட்டர், அப்போது ஏவிஎம் தேட்டர் இருந்தப்போ நான் சொல்கிற உதாரணம் இதுதான். இந்த தேட்டர்லேருந்து அந்த தேட்டர் போகிற அந்த கேப்பில் தான் நம்மளுடைய வேலையே இருக்குது. ஓரளவு அந்த ஒர்க்கை நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பிட்டோம்னா நம்ம சக்ஸஸை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் கதை பேசியிருந்தா அப்படின்னு இன்னும் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூடுதல் ஒரு உழைப்பை போட்டிருந்தா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா, அந்த நெருக்கடி, ரிலீஸ் தேதி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது நடக்கிற ஒரு சில தவறுகள். அப்படி என்னுடைய படங்களில் நான் வந்து அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும், அதை எடிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நான் யாரை டார்கெட் பண்ணி அப்போ அந்த படத்தை வந்து நினச்சனோ, இப்போயும் வந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு பையன் பிரசாத்தில் வந்து படிச்சுட்ருக்காங்க, விஷுவல் கம்யூனிகேஷன். அந்த தம்பி சொன்னாங்க, நான் வந்து 16 தடவை வந்து நான் அஞ்சான் பார்த்தேன் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குட்டி பசங்க நிறையவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வெறுமனே சும்மா வார்த்தைக்காக சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ கதை பேசும்போது சொல்லுவேன், நான் ஊர்லேருந்து படம் பார்த்தேன்ல ஒரு ரஜினி சார் படத்தை, ஒரு அந்த மாதிரியான டைப் ஆஃப் படங்களை நான் பார்க்கும்போது, தேட்டர் முள்ள உள்ள சில படங்கள்லாம் பார்க்கும்போது, அப்போ பெரிய அறிவோடையோ பெரிய கணக்கோடையெல்லாம் பார்க்க மாட்டோம். சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஈஸியாக எளிமையாக பார்ப்போம். அந்த மூடில் தான் அந்த படம் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன். அதில் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா பசங்க சொல்கிறாங்க, சார் அந்த ஸ்டிக்கு இந்த வெளியில் வரும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சார், எனக்கு அந்த படம் அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு. அந்த குரல் எனக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கு. நான் வந்து என்னென்னா, இப்போ அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது, தவறுகளே இல்லைன்னு சொல்ல. அப்போ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அந்த படத்தை பண்ணணும்னு விரும்புகிறேன். பார்ப்போம். ஐயோ அந்த காலம் இந்த காலம் பேசலவுக்கு நான் என்னங்க பயமாக இருக்குது. இங்கே உட்காந்துருக்கிறது எஸ்பி முத்துராமன் தெரிஞ்சுக்காங்க.
ம் இப்போ ஏன் அவ்வளோ கேப் உங்களுக்கு திருப்பி கம்பேர் பயம்தான். பயமா இல்லை சார்? யாரும் உங்ககிட்ட கதை கேட்க வர்றது இல்லையா? இல்லை அப்படி இல்லைங்க. முடிவு நம்ம புரடி பிடிச்சி தள்ளுற மாதிரியான ஒரு கதை கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லை வந்து சரியாக ஒரு 100% நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் சரியாக செய்யணுமேங்கிற ஒரு அந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்கலாம். முதல்ல பண்ணும்போது எந்த பயமும் இல்லை, நம்ம மேலே எந்த கணக்கும் இல்லை. ஊர்லேருந்து வந்த புதுசில் சினிமாவை பற்றி பேசி நம்ம பண்ணுறதாண்டா சினிமான்னு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு ஃபுல் துடிப்போடு பண்ணும்போது இருக்கிற ஒரு ஒரு படம், ஒரு ரசிகனா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது ஒரு பயம் வருது. காலகட்டம் எல்லாமே நம்மளை வந்து என்னென்னா, ஒரு சில புறக்காரணங்கள் எல்லாமே கூட நம்மளை வந்து வேலை பார்க்க விடாமல் பயமுறுத்துது. நம்மளுடைய படம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. ஒரு ரன்னு மாதிரி, ஒரு சண்டைக்கோழி மாதிரி, ஒரு பையா மாதிரி படம் கொடுத்தது பிறகு நம்ம பண்ணுற கதையில் அந்த ஸ்டைலாக நான் என்கிட்ட வெளியிலேருந்து ஒரு படம் மாதிரி என்ன எதிர்பார்க்கல. டைட்டானிக் மாதிரி நான் எடுக்கலன்னு கேட்குறான். உங்கள் சண்டைக்கோழி மாதிரி இல்லையே, உங்கள் ரன்னு மாதிரி இல்லையே, உங்கள் ஆனந்தம் மாதிரி இல்லையான்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வாழ்க்கைங்கிற ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் நம்ம ஒன்று ஏதோ சம்திங் சின்னதாக ஒன்று ஒரு அனுபவம் வந்திருக்கும், ஒரு துடிப்பு இருந்திருக்கும், அதிலேருந்து ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ இந்த கேப்புங்கிறது உங்களுக்கு தான் கேப்பு, எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் பீரியடு. நான் படங்கள் பார்த்துட்ருக்கேன், அப்படி என்ன கேப்பாகவே நினைக்கல. நான் இப்போ தான் போய் வாரியர் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுவோம், இல்லை ஒரே வருஷத்தில் 2 படம் கூட வந்த காலகட்டம் இருக்கலாம். இப்போது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அக்கறையோட, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட சரியாக பண்ணணுமேங்கிற ஒரு பயத்தோட அதானே வழியே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்மளை கேட்கலன்னு சொல்லியோ, நம்மளை தேடி வரலன்னு சொல்லியோ, என்றைக்கும் யாரையும் நினைவு வச்சுட்டு யார் பாராட்டு விழாவோ இவர் எப்படா வருவார்னோ யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், மிக முக்கியமான டைரக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்க புதுசாக ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருந்தாங்கிறது அந்த படத்தில் தெரியும். சுதா கொங்கரான்னு ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு எடுத்த படம் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் தேடி போய் வீட்டில் பேட்டி எடுத்தீங்களா? யாராவது அவங்க எங்கே இருக்காங்க இண்டஸ்ட்ரி மொத்தம் தெரிஞ்சிச்சா? அவங்களா ஒரு கதை பண்ணி அதுலேருந்து மீண்டு அதுக்கு படம் எடுக்க வராங்க. மாநாடு எடுக்க முன்னாடி வெங்கட் பிரபு என்ன பண்ணார் யாராவது கேட்டாங்களா? விக்ரம் ஏதாவது டைரக்டர் வந்து எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி சும்மா அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அதுக்குள்ளே ஏதோ சம்திங் சின்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்குள்ளேருந்து வெளியில் வர போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ முருகதாஸ் திடீர்னு சல்மான்களோட போய் ஓகே பண்ணிட்டு வர்றாரு. யாரையும் நினைவுபடுத்திட்டு இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து யாருக்காக பாராட்டு விழாலாம் எடுக்காது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம அந்த ஃபஸ்ட் படம் கேவி ஆனந்த் எடுத்தார், அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அயன்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் அந்த கேப்பில் சும்மா இருந்தான்னு அர்த்தமா? அவங்க ஏதோ தேடிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணணும் விருப்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 12th ஃபெயில்னு ஒரு டைரக்டர் 70 வயசுக்கு மேலே சூப்பர் ஹிட் ஒன்று கொடுத்துருக்காரு. இத்தனை வருஷம் எங்கே போனார்? ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். சினிமாவில் இருக்கிற யாரும் படம் பண்ணுறது ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான் அவர் சினிமாவில் இருக்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா, ஒரு நல்ல தாட்டு வர்றதுக்காக ஒரு வெயிட்டிங்கு, ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறீங்க. இதே கேள்வி ஊருக்கு போனாலும் ஏர்போர்ட்டு போனாலும் எங்கே போனாலும் யாராவது கேட்பாங்க, எப்போ சார் உங்கள் படம்? அதை நான் குறை சொல்ல, அது அவங்களுடைய நம்ம முன்னாடி கொடுத்த ஒரு படத்துக்காக கேட்குறாங்க. நான் சென்னைக்கு 92 வந்தேன், 2000 தான் படம் பண்ணேன். இந்த கேப்பில் நிறைய ஒரு சேகாரம் இருந்துச்சு. ஒரு அதுக்காக ஒரு பிராயச்சித்தத்தோடு இருந்து நம்ம ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த ஸ்பிரிட்டோட ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்தோம். நடுவில் சின்ன சின்ன ஒரு சில படங்கள் ஓடாமல் போனது, கம்பெனியில் நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இருக்கலாம். நம்ம அதுக்காக சினிமா விட்டு போயிட்டோம், சினிமாவில் நம்மளை யாரும் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கும் ரெஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் கதை சொல்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னால் கூப்பிடுவாங்க. எந்த ஹீரோஸ் நம்மளோட படம் பண்ணுறதுக்கு விருப்பமாக இல்லை, நம்ம விரும்பணும் முதல்ல. அதுக்கான கதை நம்மகிட்ட இருக்கணும். அது இல்லாமல் யார் கதை போய் தட்டுறதோ எங்கே போய் நிற்கிறதோ எனக்கே விருப்பமே இருக்காது. நம்ம யாரோட போய் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான படம் கூட நம்ம பண்ணலாம். இப்போயும் மிகப்பெரிய ஒரு படத்துக்கான வேலை தான் போயிட்டுருக்கு. நான் மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வேலையில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். அதில் அபிமன்யுவும் அர்ஜுனனும் பெரிய பார்ட்டாக வச்சுட்டு இந்தியிலேருந்து பெரிய ப்ரொடியூசர்ஸு, மாபெரும் பட்ஜெட்டு, அதுக்கான ஒர்க்கில் இருக்கோம். அந்த ஒர்க்கும் பேசிக்கான ஒர்க்குக்கே ஒரு பெரிய ஒரு வேலை எடுக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம், அதுக்கான ஒர்க் இருக்கும். அந்த படம் தான் அடுத்த படமானால் 100% அது ஆர்டிஸ்டாக செட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும். இடையில கூட இன்னொரு படம் கூட நம்ம எடுக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேங்கிறத முழுமையாக இப்போ சொல்கிறதுக்கான நேரம் இது இல்லை. இது பையா அந்த படத்துக்கான ஒரு நேரம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை தூண்டுதலில் நான் இவ்வளோ பேசித்தேன், அவ்வளோதான்.
இதுக்கெல்லாம் நான் ஆதங்கப்பட்டாலோ இதுக்கெல்லாம் பதில் சொன்னாலோ நான் இதுலேருந்து இதை பழைய ஆளை மாதிரியும் நான் இதை விரும்பாத ஆள் மாதிரி ஆகிடும். நான் ரன்னு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு சில நேரங்களில் என்னை பற்றி சொன்னாங்க, இன்னும் வந்து இப்போ 100 கோடி ஒரு சிலர் வந்து நெருங்கிடுச்சின்னு சொன்னப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே அவர் 1 கோடி சம்பளம் கேட்குறாரப்பா அப்படின்னு ஒரு டாக் என்னை பற்றியே இருந்துச்சு. நான் உண்மையிலேயே யார்கிட்டையும் அப்போ கேட்டதே கிடையாது. அது யாரோ ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணது. ஜிவி சார் தான் எனக்கு வந்து 1 கோடி தான் சம்பளம் தரணும்னு சொல்லி 1.25 ரூபா சம்பளம் எனக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். அது நானே கேட்கல. ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு டாக் இருந்துச்சு. அது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முக்கியமாக டேரக்டர்ஸ்லாம் என்ன தோணியிருக்கும், இப்போ தான்ப்பா வந்தாங்க அதுக்குள்ளே 1 கோடி சம்பளமாப்பா அப்படி கூட பேசியிருப்பாங்க. நான் இன்றைக்கி உள்ள ஒரு சில டேரக்டர்ஸ் பார்த்து அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க, என்னையும் வந்து லேசாக ரொம்ப பழசாயிட்டான் பாடின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு ட்ரெண்டு. சின்னதாக ஏதாவது சொல்லி செஞ்சு ஒரு பொருளை விற்கணும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று ஓடும். படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து இப்படி ஒன்று போட்டால் ஒன்று அதுக்கு ஒரு பெப்பு வருமைங்கிறதுக்காக கூட செய்வாங்க. ஒரு சிலதில் உண்மை இருக்கலாம், ஒரு சிலதில் வந்து அது சும்மா ஒரு இதுக்காக செய்யலாம். அதை பற்றி நம்ம